வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நீ Q&A செஷன்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஒரு சில ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டாக்ஸோட PE பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியா இருக்கு, பிலோ 20 கீழே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹையர் வேல்யூஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இது வந்து கரெக்டான பையிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாம நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டர் ஓரியன்டட் ஸ்டாக்ஸை பத்தி நிறைய இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செந்தில்நாதன் ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. ராமா ஸ்டீல் டியூப்ஸ் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கம்பெனியை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, இருந்தாலுமே வந்து இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா தான் இருக்கும். 12 ரூபா அந்த ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் குமார்ன்ற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. டாடா கோல்டு வந்து பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ETF பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நீங்க பை பண்ணலாம். அதுல வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்துடாது. டிராகிங் எரர் மட்டும் பார்த்துட்டு அது டாடா கோல்டு, நிப்பான் இந்தியா இந்த மாதிரி எந்த ஒரு AMC கீழே இருக்கிற கோல்டு கம்பெனிஸ் ETF-யும் மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்துடாது. கேலக்ஸி ஃபார்மான்ற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. டாப் 5 AI ஸ்டாக்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் 5ல இருக்கிற IT கம்பெனிஸ் தான் இதுல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் AI எந்த அளவுக்கு டெவலப் ஆனாலும் சரி, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், LTI, மைண்ட்ரி, TCS, டெக் மஹேந்திரா, HCL இந்த மாதிரி கம்பெனி தான் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்க போறாங்க. அதனால மேக்சிமம் வந்து நம்ம இந்த மாதிரி IT கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். இது ஆல்ரெடி இந்த கம்பெனிகளை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட பையிங் லெவல் என்ன, இது வந்து ஆல்ரெடி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டீட்டெயில்ஸை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். அதனால இதை பத்தி பெருசா பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் செல்வன்ற ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. SKM ஷேரை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. SKM வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் மீடியம் கம்பெனியா தான். இவங்க வந்து எக் ப்ராடக்ட்ல மெயினா இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தி இதோட பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் நான் பார்க்கல, அந்த அளவுக்கு எனக்கு கிளியரா தெரியல. இருந்தாலும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணலாம். ராகுல்ன்ற ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறது இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆகாஷ்ன்ற ஐடியிலிருந்து கெமிக்கல் ஸ்டாக்ஸும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் சொல்லுங்க அப்படின்றாங்க. மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. மெயினான ஸ்டாக்ஸ் அப்படி லீடிங் ஸ்டாக்ஸ் அப்படி அப்படின்னா டாடா கெமிக்கலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிஃபென்ஸுக்குன்னு தனியாக நம்ம ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ HIL இருக்குது, அதே மாதிரி LNTயில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு LNT இந்த மாதிரி கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணால் லாங் டேர்மில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாப் 5 கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா HCL இருக்கு, மோஷிப் இருக்கு, டாடா எலக்ஸி இருக்கு, அதே மாதிரி வேதாந்தா இருக்கு, டிக்சன் டெக்னாலஜிஸ் இருக்கு. இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப்பும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். IT கம்பெனிலேயே பார்த்தீங்க அப்படின்னா HCL கம்பெனி மட்டும்தான் பார்த்தீங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செமிகண்டக்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வேதாந்தா வந்து கொஞ்சம் ட்ரபுளில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். HCL, டாடா குரூப் இதை வந்து நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணலாம். டெக்ஸான் டெக்னாலஜி, மோஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ HCL, டாடா எலக்ஸி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனி. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை ரெஃபர் பண்ணுங்கள். அது இல்லை நெக்ஸ்ட் ஐடியில இருந்து பார்த்தீங்கன்னா NVDAன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்கன்ட்டு. இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி சந்தான லட்சுமின்ற ஐடியிலிருந்து SBI கார்டை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ SBI கார்டு வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான், இதை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் LNTயை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 39 இருக்கு, கம்பெனியோட PE வந்து 38 இருக்கு. இப்போ இருக்கிற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது 4,87,000 கோடிக்கு மேலே இருக்கு. LNT வந்து லாங் டேர்ம் சீரீஸில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கிடைக்கும். லாங் டேர்மில் டிஃபென்சிவ்ல நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா LNTயை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி SBI கார்டை பொறுத்த வரைக்கும்
இண்டஸ்ட்ரி PE 20 இருக்கு, கம்பெனியோட PE 29 இருக்கு, ப்ரொமோட்டர்ட்ட வந்து 68% இருக்கு, F8 9% இருக்கு, D8 16% இருக்கு. 52 வீக் ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 933 ரூபாய்க்கு இருக்கு, லோ வந்து 678 ரூபாய்க்கு இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 69,000 கோடிக்கு மேல இருக்கு. கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறது, அதுதான் உங்க பிசினஸ். இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 to 10% கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ல இருந்து நிறைய சப்சிடரி கம்பெனி எல்லாம் பிரிச்சு டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கீழே கொண்டு வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி PE 34 இருக்கு, கெமிக்கலோட PE பாத்தீங்க அப்படின்னா 16, நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ப்ரொமோட்டர்ட்ட வந்து 38% இருக்கு, F8 ஒரு 14% இருக்கு, D8 ஒரு 20% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1349 ரூபாய்க்கு போயிருக்கு, லோ 921 ரூபாய்க்கு போயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1427 கோடி இருக்கு, 28,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கடன் வந்து 6,000 கோடி இருக்கு. ஸோ டாடா கெமிக்கல் வந்து இவங்க சோடா ஆஷ் உற்பத்தியில் வந்து டாப் லேயராக இருக்காங்க. இது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 or 2 years ஆகும். அப்படி போகிறப்ப இந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதிலிருந்து நிறைய சப்சிடரி கம்பெனியை பிரிச்சதுனால பேலன்ஸ் ஷீட் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிருக்கு. ஸோ அதை எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இந்த கம்பெனி வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறப்ப இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 5 to 10 years வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் இந்த மாதிரி கெமிக்கல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதான். இதெல்லாம் வந்து சைக்கிளிக் கம்பெனிஸ் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துரும். ராமா ஸ்டீல் டியூப்ஸை பற்றி நம்ம வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 1700 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 12 ரூபாயா இருக்கு, PE வந்து 53 இருக்கு. ஸோ இந்த மாதிரி SKI மேக் ப்ராடக்ட், ராமா ஸ்டீல் டியூப்ஸ் எல்லாமே வந்து கம்மியான மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அட்ராக்டிவான நல்ல ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்ஸே அவைலபிளா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. வீரான் ரைடில இருந்து கேட்டிருக்காரு, ஒரு பங்கை வந்து வாங்கி நம்ம உடனே வித்துறணுமா, ப்ராஃபிட் இல்லை எவ்வளோனா ஹோல்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆகுது, நம்மளோட ஃபேக்டரை பொறுத்து இருக்கு. நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு விடலாம். உங்களுக்கு காசோட தேவை அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃப்ரீயாகவே விடலாம். ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து மல்டிபிள் ஆகும். நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore டார்கெட்டை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு 2 years 5 years அதுல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் ஓரியன்டட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஓரியன்டட் ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீரான் டிரைவரே வந்து நிப்பான் கோல்டு பீஸா டாடா கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர், வால்யூம் ஆஃப் ட்ரேட், இதை மூணையும் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சாந்தி ராஜேந்திரன் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, கோல்டு பீஸ் சில்வர் பீஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லேயே வந்து இதை டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டாகவும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இதை பற்றி டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அப்புறம் வீரான்றவர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ PE ரேஷியோ வந்து காஸ்ட்லியாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு சில டைமில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இப்போ டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேலக்ஸி ஃபார்மால இருந்து இந்த மாதிரி பர்டிகுலரா ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கிற டாப் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாவே போதும். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல இதை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நமக்கு வந்து லோ PEல கிடைச்சிடாது. இப்போ டைட்டன் இருக்கு அப்படின்னா அது ஹையர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. அது வந்து கரெக்ஷன் ஆகட்டும், PE வந்து 20க்கு கீழே வரட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஒன்று இருக்கு, growth oriented ஸ்டாக்ஸ் ஒன்று இருக்கு. நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்றோம். அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா இருக்கிறது HDFC, ITC, டாக்டர் ரெட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வேல்யூ ஸ்டாக்ஸா இருக்கு. growth oriented ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைட்டன், LTI மைண்ட்ரி, நெஸ்லே, இது டாடா கன்சூமர் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா growth oriented ஸ்டாக்ஸா இருக்கு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்
ஸ்டாக்ஸ் அதாவது growth oriented ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதோட 52 வீக் ஹையில இருந்து ஒரு 20% கரெக்ஷன் ஆனாலோ இல்ல அதோட இண்டஸ்ட்ரி பிஇல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆனாலோ டெஃபினட்டா வந்து நம்ம வந்து நம்மளோட அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5% வந்து டவுன் ஆகுறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினாலும் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஸ்டாக்கை வந்து நம்ம ஓரளவுக்கு ரேட் கொடுத்து தான் வந்து வாங்கி ஆகணும். அதனால வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து பிலோ 20 கீழே பிஇ வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. growth oriented ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்து தான் வாங்கணும். அதுக்கு தான் வந்து நீங்க இண்டஸ்ட்ரி பிஇ கன்சிடர் பண்ணுங்க. இல்ல ஒரு 20% to 15% கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து என்ட்ரி கொடுங்க. ஸோ இப்போ அவருக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எதனால ஒரு சில டைம்ல வந்து நம்ம வேல்யூவான ஸ்டாக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ரெண்டுமே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்தா தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு growth கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து growth கொடுக்காது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.